திரும்பவும் சத்தியமங்கலம் வந்திருக்கோம். சத்தியமங்கலம் எதுக்காகனா, நாம் ஹாசனூரில் ஸ்டே பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் ஹாசனூரில் ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் இன்றைக்கி வந்திருக்கோம். லாஸ்ட் டைம் போனப்போ கூட செம்ம அட்வென்ச்சராக இருந்தது. போகிற வழியில் நமக்கு ஏதாவது வைல்டு அனிமல்ஸை ஸ்பாட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கான்னு சொல்லிட்டு நாம் இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறோம். யானை சிறுத்தைலாம் சர்வசாதாரணமாக வரக்கூடிய ஒரு இடத்துல தான் போய் இன்னைக்கு நைட்டு நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். ஈவினிங் ஒரு 5 o'clock வந்து அந்த கர்நாடகா தமிழ்நாடு பார்டரில் வந்து யானை வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வரும்போது லைட் இருந்ததில்ல, இப்போ அதில் கரண்ட் இருக்குது. 200 சைடில் அடிச்சு பாருங்க, ஏதாவது நிற்கிதான்னு. ஆண்டவன் மேலே பாரத்தை போட்டு ஏறும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜாலி ட்ரிப். நாம் இன்றைக்கி திரும்பவும் சத்தியமங்கலம் வந்திருக்கோம். சத்தியமங்கலம் எதுக்காகனா, நாம் ஹாசனூரில் ஸ்டே பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் ஹாசனூரில் ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் இன்றைக்கி வந்திருக்கோம். இப்போ நம்ம பண்ணாரிக்கிட்டே இருக்கோம். பண்ணாரி ஃபாரஸ்ட்குள்ளார என்ட்ரு ஆகிட்டோம். சரி, இன்ட்ரோ இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம். நம்ம அடுத்து திம்பம் வழியாக ஹாசனூர் போக போகிறோம். ஹாசனூரில் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். இது ஏற்கனவே நம்ம ஸ்டே பண்ண இடம் தான், எவர் கிரீன் ரெசார்ட்னு சொல்லிட்டு. ஏற்கனவே நம்ம அந்த ரெசார்ட்டில் ஸ்டே பண்ணியிருக்கோம். ரொம்ப அட்வென்ச்சரான ஒரு பிளேஸு. லாஸ்ட் டைம் போனப்போ கூட செம்ம அட்வென்ச்சராக இருந்தது. ஸோ இன்றைக்கி போகிற வழியில் நமக்கு ஏதாவது வைல்டு அனிமல்ஸை ஸ்பாட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கான்னு சொல்லிட்டு நாம் இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம கூட ஒரு நண்பர் ஒருத்தர் வந்திருக்கார், நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்திருக்காரு. உங்களுக்கு அவரை நான் காமிக்கிறேன். லேட்டர் நான் அங்கே போனதுக்கப்புறம் உங்களை காமிக்கிறேன், அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறேன். ஓகே, இப்போ நம்மளுடைய இந்த அட்வென்ச்சர் ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணலாம். ஈரோடு மாவட்டத்தில் உள்ள இந்த சத்தியமங்கலம் வனவிலங்கு சரணாலயம் தமிழ்நாட்டில் உள்ள மிகப்பெரிய வனவிலங்கு சரணாலயமாக இருக்கு. ஏறக்குறைய 1408 ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட இந்த சத்தியமங்கலம் வனவிலங்கு சரணாலயத்தில் 793 ஸ்கொயர் கிலோமீட்டர் கோர் ஜோனும் 614 ஸ்கொயர் கிலோமீட்டர் பஃபர் ஜோனும் இருக்கு. 2008ஆம் வருஷம் வனவிலங்கு சரணாலயமா அறிவிக்கப்பட்ட இந்த பகுதி 2013 சத்தியமங்கலம் புலிகள் காப்பகமா அறிவிக்கப்படுது. இதுதான் தமிழ்நாட்டில் அறிவிக்கப்பட்ட 4வது புலிகள் காப்பகமா இருக்கு. ஏகப்பட்ட வனவிலங்குகளுக்கு வாழ்வாதாரமா இந்த சத்தியமங்கலம் புலிகள் காப்பக பகுதி விளங்கி வருது. பர்டிகுலரா சொல்லணும்னா யானை, புலி, சிறுத்தை இந்த மாதிரி வனவிலங்குகளுக்கு வாழ்வாதாரமா இருக்கு. நாம பண்ணாரி பகுதிக்குள்ளார நுழைஞ்சப்ப அங்க ஏகப்பட்ட மான்கள் இருந்ததை நம்ம பார்த்தோம். பொதுவாக இந்த சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட் பகுதியில் பகல் நேரத்தில் வரும்பொழுது நான் நிறைய டைம் வந்திருக்கேன். ஆனால் மேக்ஸிமம் நம்மளால் அனிமல்ஸ் எதையும் ஸ்பாட் பண்ண முடியாது. ஆனால் இந்த வாட்டி நாம் பண்ணாரிக்குள்ளார நுழையும் போது இந்த புள்ளிமான்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. சத்தியமங்கலம் அப்படின்னு ஒரு வனப்பகுதி தமிழ்நாட்டில் இருக்குது அப்படிங்கிறது வெளி உலகுக்கு எப்போ தெரிய ஆரம்பிச்சதுன்னா, வீரப்பன் அப்படிங்கிற ஒரு நபர் வாழ்ந்துட்டு வந்தாருங்கிறது எப்போ வெளி உலகுக்கு தெரிய ஆரம்பிச்சதோ அதிலிருந்து தான் இந்த சத்தியமங்கலம் வனப்பகுதியும் வெளி உலகுக்கு தெரிய ஆரம்பிச்சது. இந்த பகுதியும் புகழ்பெற ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு காரணம் இங்கு நடைபெற்ற அந்த சந்தன மர கடத்தலும் யானைகளோட தந்தங்கள் கடத்தல் இதெல்லாம் அப்பொழுது ரொம்பவும் பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. இதை மையமாக வச்சு தான் கேப்டன் பிரபாகரன் அப்படிங்கிற ஒரு படம் ரொம்ப ஃபேமஸாக அந்த காலத்தில் மிகவும் பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு படமாக இருந்துச்சு. அப்போ இந்த பகுதி எல்லாமே அந்த படங்களில் கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பகுதியில் தான் இன்னைக்கு இருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் பண்ணாரி அம்மன் கோயில். இந்த ஏரியாவில் இது மிகவும் ஒரு புகழ்பெற்ற கோயிலாக இருக்குது. நாம் பண்ணாரி அம்மன் கோயில் இருக்க பகுதியை கடந்து பண்ணாரி செக் போஸ்ட் உள்ள பகுதிக்கு வந்துட்டோம். இந்த செக் போஸ்ட் இரவு 9 மணிலேருந்து காலையில் 6 மணி வரைக்கும் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க.
நீங்கள் இங்கே வர்றீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே வாங்க. 9 மணிக்கு அப்புறம் நீங்கள் வர்றீங்கன்னா இந்த ஃபாரஸ்ட்குள்ளார உங்களை விட மாட்டாங்க. மூங்கில பார்த்தா யானைகளுக்கு கொண்டாடும். யானை வந்து வெட்டி போட்டிருக்கா இல்லாட்டி மனுஷன் ஏதாவது இது பண்ணாங்க. நாம் இப்போது திம்பத்தை தாண்டி கொள்ளைகால் பிரிவிட்ட வந்துட்டோம். அதாவது ஆசனூர் பக்கத்தில் நம்ம இருக்கோம். பொதுவாக ஈவினிங் டயத்தில் இந்த இடத்துல வந்து ஒரு யானை நின்றுக்கிட்டு போகிற வர வண்டியெல்லாம் வந்து மறிச்சிட்ருக்கோம். பர்டிகுலராக வந்து இந்த கரும்பு ஏற்றிட்டு வர லோடு வண்டி, இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் ஏற்றிட்டு வர்றது, இதை தான் வந்து அது டார்கெட் பண்ணி நிறுத்தும். ஸோ இந்த டயத்தில் எதுவும் இல்லை. நாம் இப்போ நேராக வந்து தாளவாடி வரைக்கும் போக போகிறோம். ஏன்னா நம்ம பெட்ரோல் போட்டு வரலான்னு பார்த்தோம், கீழேயே மறந்துட்டோம். ஒன்று நம்ம பண்ணாரியில் போடணும், அப்படி பண்ணாரியில் போடலன்னா அடுத்து தாளவாடியில் தான் போகணும். ஸோ அதனால் தாளவாடி வரைக்கும் ஒரு டிரைவ் போயிட்டு பெட்ரோல் போட்டுட்டு நம்ம திரும்பி வந்து அதுக்கப்புறமா தான் நம்ம ரூம் வந்து செக்இன் ஆக போகிறோம். இது சாம்ராஜ் நகர். நாம் ஹாசனூர் வர்ற வரைக்கும் மழையே சுத்தமாக கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தா செம மழை பிடிச்சிக்கிட்டு நாம் சரி தாளவாடி வரைக்கும் போயிட்டு வர்றதே வந்து மெயினாக பெட்ரோல் போடுறது ஒரு பங்கு இருந்தாலும் அந்த ரூட்டில் வந்து அனிமல் சைட்டிங் ஏதாவது ஆகுதா பார்க்கலாங்கிறதுக்காக தான். ஆனால் மழை இவ்வளவு பெஞ்சுது அப்படின்னா பொதுவாக அனிமல்ஸ் வந்து வெளியில் வராது, நம்மளால் பார்க்குறது ரொம்ப கஷ்டம். பொதுவாக இந்த டயத்துலேயே கஷ்டம். ஒரு 3:30க்கெலாம் நம்ம ஆசனூர் வந்துட்டோம். ஈவினிங் ஒரு 5:30க்கு மேலே தான் யானைகள்லாம் வர ஆரம்பிக்கும். சரி, இருந்தாலும் நம்ம பெட்ரோல் போடணும், லக் இருந்தால் பார்க்கலாம் அப்படிங்கிறதுனால அப்படியே போயிட்டு இருந்தோம். எருமை மாட்டெல்லாம் வீடியோ எடுத்துட்டு இருக்கானுங்களே. நாம் அப்படியே அந்த அடை மழையில் தமிழ்நாடு கர்நாடகா பார்டருக்கு வந்துட்டோம். பொதுவாக கர்நாடகாக்குள்ளார என்ட்ரு ஆகும் பொழுது என்ட்ரன்ஸ் ஃபீ வந்து கலெக்ட் பண்ணுவாங்க 20 ருபீஸு. மழை ரொம்ப அதிகமாக இருந்ததுனால எதுவும் கலெக்ட் பண்ணலை, ஆளே காணும். சரி, நம்ம அப்படியே போயிட்டு எவ்வளோ சீக்கிரம் போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வர முடியுமோ வந்துடலாம். ஏன்னா அந்த தாளவாடி ரூட்லேயும் பார்த்திங்கன்னா அனிமல் சைட்டிங் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுவும் எப்படின்னா நைட்டில் தான் பொதுவாக சொல்லுவாங்க, ஒரு 6 மணிக்கு மேலே யானைகள் பார்க்கலாம்னு. சில சமயம் யானைகள்லாம் நிறையா துரத்துற மாதிரி வீடியோஸ்லாம் கூட நான் நிறையா பார்த்துருக்கேன். நாம் ஹாசனூர் வந்தாச்சு. நம்மளும் வழி நெடுக யானைகளை தேடி வந்துட்டே இருந்தோம். பட் யானைகளை பார்க்க முடியல. ஹாசனூரும் வந்து ஒரு டீயை ஒன்று போட்டோம். டீயை சாப்பிட்டுட்டு ரூம் கூட செக்இன் ஆகலை. சரி, அப்படியே கர்நாடகா பார்டர் வரைக்கும் வந்தால் கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்னாங்க. சரின்னு நம்ம வண்டிக்கும் பெட்ரோல் இல்லை, கீழே பெட்ரோல் போட மறந்தாச்சு. தாளவாடியில் தான் போய் பெட்ரோல் போட்டாகணும். அதனால் இப்போ தாளவாடி, அதுவும் ஃபாரஸ்ட்குள்ளார தான் போகணும். ஸோ அப்படியே போயிட்டு தாளவாடி போயிட்டு பெட்ரோல் அடிச்சுட்டு திரும்ப வருவோம். அதுக்குள்ளே ஈவினிங் ஒரு 5 o'clock வந்து அந்த கர்நாடகா தமிழ்நாடு பார்டரில் வந்து யானை வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நம்மளுடைய அதிர்ஷ்டம் தான் தெரியுமே, எங்கேயுமே மாட்டாது. பார்ப்போம் இன்னைக்கு கிடைக்குதான்ட்டு. ஐயா, பெட்ரோல் பங்க் எங்கே இருக்கு? பெட்ரோல் பங்க் ஒரு 15 கிலோமீட்டரு. தாளவாடியா? நகர ரோட்ல. எது பக்கம், தாளவாடியா இதுவா? 12 கிலோமீட்டர் தான். சரி, சரி, தேங்க்யூ. 8 கிலோமீட்டருங்க. நல்லா ஆப்போசிட் வெயில். சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம். இங்கே எப்படி ஓரமாக நிறுத்திட்டாங்க லாரி போய்ங்க. நாமளும் அப்படியே தாளவாடி வந்துட்டு பெட்ரோல் பங்க் போயிட்டு
டேங்க் ஃபில் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் ரிட்டர்ன் போக ஆரம்பித்தோம். ரிட்டர்ன் போகும்பொழுது ஒரு 5 o'clock ஆகிடுச்சு இங்கே தாளவாடியிலேயே. சரி ஓகே, அனிமல் சைட்டிங் அதிகமாக இருக்குமே, நம்மளோட லக்கு எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் ரோட்டோட 2 பக்கமும் அப்படியே பார்த்துட்டே போக ஆரம்பித்தோம். ஈவினிங் 5 o'clock டெய்லியே வந்து இந்த தமிழ்நாடு கர்நாடகா பார்டருக்கு யானை கண்டிப்பாக வரும் அப்படின்னாங்க. நாமளும் அந்த எதிர்பார்ப்போடு தான் வந்தோம். நம்ம இதை கிராஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு 5:20 என்னமோ வந்து இந்த செக் போஸ்ட்கிட்ட வந்தோம். மழை வேற பெஞ்சிட்டு இருந்தது. சரி அப்படின்னு நாம் அங்கே செக் போஸ்ட்டில் உள்ளவங்கள்ட்ட கேட்டோம், யானை ஏதாவது வந்ததா அப்படின்னுட்டு. அவரும் யானை எதுவும் பார்க்கல, வரல அப்படின்ட்டாரு. இங்கே நிறுத்தி ஓரங்கட்டி கூட பார்க்க முடியாது. இருந்துச்சுனாலும் சொல்லுவாங்களே, இந்த யானை இருக்கு பாருங்க. யானை ஆனைலாம் எதுவும் வரலையா? செக் போஸ்ட்டில் உள்ளவரும் அதான் சொன்னார், இந்நேரம் யானை வந்திருக்கணும், என்ன ரீசன்னு தெரியல, யானை வரல அப்படின்னுட்டு. லோடு வண்டிலாம் நின்றுச்சு. சரி ஓகே வரும் தான் நாங்களும் ரொம்ப ஆவலோடு போனோம். ஆனால் ஒன்றும் பார்க்க முடியல. யானையை தேடி போன எங்களுக்கு யானையை பார்க்க முடியலனா கூட அழகான புள்ளிமான்கள் வந்து ரோட்டோட சைடில் வந்து நின்றுட்டு இருந்தது. மழை பெஞ்சு முடிஞ்சதுக்கு அதுக்கும் பச்சை பசேல்னு இருந்த அந்த புல்வெளியில் அப்படியே அந்த பேக் ட்ராப்பில் பார்த்தீங்கன்னா அப்படியே மேகம் வந்து மலை மேலே அப்படியே மோதிட்டு போகிற மாதிரி ரொம்ப சூப்பரான ஒரு ரம்மியமான சீனாக இருந்துச்சு. நாங்கள் கொஞ்ச நேரம் பார்த்து அதை என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய யானையை தேடுதலுக்கான அந்த தேடுதல் வேட்டையை தொடர்ந்தோம். நீங்கள் வேட்டையாடுதலோட முறைச்சி பார்த்து பாருங்க. யாரை பார்த்து சொல்கிறேன், நான் தான் அந்த காட்டுக்கு அஜான் போகுது பாருங்க கோச்சிக்கிட்டு. உங்களுக்காக அழகான போஸ் கொடுத்தேன்னா என்னடா யானையை பார்க்க முடியலையேன்னு வந்துட்டு இருந்த எங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி அங்கே ஒரு புல்மேடு இருந்தது. அதுக்கு பக்கத்தில் யானை வந்து ஒரு 2-3 யானைங்க நின்றுட்டு இருந்தது. அதில் ஒரு யானை தான் நல்லா கிளியராக தெரிஞ்சுது, மற்ற யானைகள்லாம் உள்ளுக்குள்ளார நின்றுச்சு. அதையும் ரொம்ப நேரம் நின்று நம்மளால் பார்க்க முடியல. அதுவும் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் உள்ளுக்குள்ளார போய் மறைஞ்சிருச்சு. சரி ஓகே, நம்மளுடைய லக்கு அட்லீஸ்ட் இதையாவது பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சிதே அப்படின்னு நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு கிளம்பலான்னு பார்த்தப்ப கொஞ்சம் தூரம் ஃப்ரண்ட்டில் வந்தோம். ஃப்ரண்ட்டில் வந்தோடனே அது நிற்கக்கூடிய பேக் சைடு லைட்டாக தெரிஞ்சிட்டு இருந்தது. இருந்தாலும் வெஹிக்கிள்லாம் நிறைய வந்துட்டு இருந்ததுனால ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்தது. நம்மளால் நின்று ஒழுங்காக வீடியோ எடுக்க முடியல. வெளியில் வருமானு தெரியல. அது அந்த பக்கம் தான் இங்கேருந்து வந்துட்டு போகுது. அதுக்கப்புறம் அந்த யானையும் உள்ளார போயிடுச்சு. சரி நாம் அங்கேருந்து ஹாசனூர் மெயினுக்கு வந்தோன்னா அங்கே பாமான்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்குது. எல்லா ஃபுட்டுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சரி ஈவினிங் டைம் ஆச்சா, சரி பஜ்ஜி சுட சுட போட்டுட்டு இருந்தாங்க. ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு டீ காஃபி சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஹோட்டலில் வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரூமுக்கு போய் செக்இன் பண்ணுறதுக்காக கிளம்பினோம். இந்த ரெசார்ட் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லலை. இன்றைக்கி நம்ம தங்க போகிற ரெசார்ட் ஏற்கனவே நம்ம ஒரு வாட்டி இங்கே தங்கியிருக்கிறோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம திரும்பவும் வந்திருக்கோம். எவர் கிரீன் ரெசார்ட்னு பேர். நல்ல ஒரு ஃபாரஸ்ட்குள்ளார இந்த ரெசார்ட் வந்து இருக்குது. ஆனால் மெயின் ரோடு பக்கத்தில் தான். ஆனால் இங்கே யானை, சிறுத்தை இது மாதிரி எல்லா விலங்குகளும் வந்து அடிக்கடி வரக்கூடிய ஒரு இடம். ஸோ ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு தான் நாம் அந்த இடத்துக்கு போகிறோம். இந்த ரெசார்ட் எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னா, இந்த ஆசனூரில் பாமா ஹோட்டல் சொன்னேன் இல்லையா, பாமா ஹோட்டல்லேருந்து திரும்ப சத்தியமங்கலம் போகிற ரூட்டில் வந்தோன்னா அந்த கொள்ளைகால் பிரிவுக்கு முன்னாடியே லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே, அதுவும் இந்த க்ரீன் கலரில் தெரியுது பாருங்கள் போர்டு, இந்த ரூட் வழியாக தான் மேலே ஏறணும். மேலே கொஞ்சம் தூரம் அப்படியே ஸ்லோப்பாக மேலே ஏறுற மாதிரி இருக்கும். ரோடு கொஞ்சம் சுமாராக இருக்கும். ஸோ நம்ம இது மேலே ஏறி போனோன்னா நம்மளுடைய ரெசார்ட் போய் ரீச் பண்ணலாம். ஆனால் இந்த இடத்த பற்றின ஒரு ஸ்டோரி ஒன்று இருக்குது. அடிக்கடி இந்த இடத்துல யானை வந்து குறுக்கணிக்குமா. இதுக்கான சில வீடியோஸும் நமக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ உங்களுக்காக காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். இப்போ நம்ம அந்த மெயின் ரோட்லேருந்து தான் இப்போ யானை நிற்கிது பாருங்கள், அது வழியாக வந்து தான் இது மேலே வந்து இப்போ நம்ம ஏறிட்டு இருக்கோம். அந்த இடத்துலையே பாருங்கள், ஏறக்கூடிய இடத்துல யானை வந்து அது குட்டி ஒன்று பின்னாடி வருது பாருங்கள், குட்டியோடு வருது. அடிக்கடி வருமா, அதாவது ரெகுலராகவே இந்த இடத்துக்கு வந்து யானை வருமா இது. அதனால் அவங்களே என்ன சொல்லியிருந்தாங்க, நீங்கள் வரும்பொழுது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்க, ஏன்னா அந்த இடத்துலையும் நிற்கும். மேலே அந்த போர்டு இருக்கு இல்லையா, அந்த பக்கத்தில் நம்ம ரெசார்ட் போகிற வழியில் எல்லா இடத்துலையுமே வந்து அந்த யானை வருமா.
யானை வந்து ஜென்ரலாக இந்த யானை மட்டும் இல்லாமல் வேறு சில டஸ்கர்லாம் கூட வருமா, அந்த ரெசார்ட் பக்கத்துலேயே கூட வருமா. அதனால் பகலில் வந்தீங்கனாலும் சரி, நைட்டில் வந்தீங்கன்னா இன்னும் ரொம்ப கேர்ஃபுல்லாக வாங்க அப்படின்னு சொல்லி ரெசார்ட் ஓனர் நமக்கு சொல்லியிருந்தார். அவர் சொன்ன மாதிரியே இந்த இடம் எந்த அளவுக்கு ஒரு ஆபத்தான இடங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. அவர் சொன்ன மாதிரியே அந்த யானை பாருங்கள், அந்த போர்டு பக்கத்துலேயே நிற்கிது பாருங்கள். பொதுவாக வந்து இந்த மாதிரி அடிக்கடி வந்து இந்த இடத்துல வந்து நிற்குமா. பொதுவாக நைட்டில் நம்ம வரும்பொழுது நிற்கிறது தெரியாது சைடில் நின்னா கூட. அதனால் நீங்கள் வரீங்கன்னா கூட ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து இந்த இடத்துக்கு வாங்க. கணேசா, இந்த கிளிப்பிங்ஸ்லாம் பார்த்தோன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த இடம் எவ்வளோ ஆபத்தான ஒரு இடம் அப்படின்ட்டு. ஸோ நம்மளும் மேலே ஏறும்பொழுது அந்த ஒரு பயம் பதட்டத்தோடு தான் ஏறி போயிட்டு இருந்தோம். நீங்கள் பார்த்தப்ப யானை இந்த சைடு தான் நின்றுட்டு இருந்தது. ஸோ எதுவும் இருக்கா இல்லையான்னு 2 சைடும் நம்ம சுற்றியும் பார்த்துட்டு தான் போனோம். ஏன்னா திடீர்னு வந்து நம்மளை ஏதாவது அட்டாக் பண்ண வந்தால் கூட நம்மளால் வேகமாக ரிவர்ஸ் எடுத்து போகக்கூட முடியாது, இல்லை திருப்பக்கூட முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான். இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு த்ரில்லான எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தானே இந்த மாதிரி ஒரு ஃபாரஸ்ட்க்கு வந்து நம்ம வர்றோம். ஸோ அதனால் இதெல்லாம் ஒரு என்ஜாய் பண்ணிட்டு தான் நம்ம ரெசார்ட் நோக்கி போக ஆரம்பித்தோம். அதுவும் நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள், அதுதான் ரெசார்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ளது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த ரோடு பர்டிகுலராக வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா யானை வந்து கூட்டமாக வந்து ரோடை கிராஸ் பண்ணுற ஒரு கிளிப்பிங்ஸ் கூட கொடுத்துருந்தாங்க. அதையும் இப்போ நீங்கள் பாருங்கள். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த கிளிப்பிங்ஸில் நம்ம ரெசார்ட்டுக்கு பேக் சைடில் உள்ள அந்த இடத்துல தான் வந்து யானைங்க வந்து கூட்டமாக வந்து போகுது பாருங்கள். கூட்டமாக வந்து இப்போ நம்ம காரில் வந்துட்டு இருக்கோம்ல அந்த ரோட்டுக்கு தான் வரும் அது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற கிளிப்பிங்ஸில் அதை நீங்கள் கிளியராக பார்க்கலாம். இந்த ரோட்லேயே ஸ்ட்ரைட்டாக கொஞ்சம் தூரம் போனால் தான் அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ரைட் ஹேண்ட் சைடு அப்படியே வந்து யானை ரோடை கிராஸ் பண்ணி போன ஏரியா இருக்குது. ஆக்சுவலாக இதே ரோட்டில் ஏர்லி மார்னிங் வந்து சிறுத்தை வந்து ரோடில் நடந்து வந்திருக்குது. அதாவது ஒரு 6 மணி இருக்கும். அப்போ மேலே படுத்திருந்தாங்களாம் நம்ம ரெசார்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாருங்கள், அது மாடியில் வந்து படுத்திருந்துருக்குறாங்க. அங்கிருந்து வந்து வீடியோ எடுத்திருக்காங்க. பட் இது கிளியராக இல்லை, இருந்தாலும் அதையும் நீங்கள் பாருங்கள். காலையில் சென்னையிலேருந்து கிளம்புன நாம 3:30க்கெலாம் ஆசனூர் வந்துட்டு திரும்ப தாளவாடி எல்லாம் போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு திரும்ப இப்போ ரூமுக்கு வர்றப்ப ஒரு 6-6:15 ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் நம்ம ரூமில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு செக்இன் ஆகிட்டு லக்கேஜ்லாம் வச்சுட்டு திரும்பவும் நாம் இங்கேருந்து கிளம்பி கீழே வந்து பண்ணாரி வரைக்கும் போக போகிறோம். ஏன்னா போகிற வழியில் கண்டிப்பாக நம்மளால் ஏதாவது ஸ்பாட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் திரும்பவும் இப்போ வந்து நம்ம கீழே போகிறோம். இந்த இரவு நேரத்துலையும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹெவி வெஹிக்கிள்ஸ் பாருங்கள், கரும்பு ரோடெலாம் ஏற்றிக்கிட்டு நிறைய லாரி போயிட்டே இருந்தது வரிசையாக. டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சுன்னு கூட சொல்லலாம். எங்களுக்கே நின்று ரொம்ப டிலே ஆகிடுச்சு. ஸோ நம்ம கீழே போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்படியே பண்ணாரி கோயில்கிட்ட போய் திரும்ப ரவுண்ட் அடிச்சுட்டு 9 மணிக்கு வந்து செக் போஸ்ட் வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அதுக்குள்ளார நம்ம திரும்ப ரிட்டர்ன் வரும்பொழுது அதாவது செக் போஸ்ட்டு க்ளோஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம உள்ளுக்குள்ளார வர்றோம் அப்படின்னா லெப்பர்டு வந்து சில சமயம் அந்த ரோட்டு ஓரத்துலேயே வந்து படுத்திருக்கும். ஸோ அதை பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம போகிறோம். நாம் ஹில்ஸை விட்டு இறங்கினோடனே டக்குன்னு லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தா ஒரு இந்தியன் கார் வந்து நின்றுட்டு இருந்தது ரோட்டு ஓரத்துலையே. திடீர்னு நம்மளை பார்த்தோன்னா உள்ளுக்குள்ளார ஓடிடுச்சு. போயிடுச்சு. ஒரு கையில் டார்ச் லைட் அடிச்சு பார்க்குறீங்களா? சரிதா? உள்ளே போகுது. போயிடுச்சு. ஒன்று தான் நினச்சா? 3 நின்றுச்சு மொத்தம். எல்லாமே ஓடிடுச்சா? எல்லாம் ஓடிடுச்சு. இங்கேயே நின்றுச்சு மெயின்லேயே. அதுக்கப்புறம் நம்ம அங்கேருந்து கிளம்பி பண்ணாரியம்மன் கோயில்கிட்ட போய் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம். அங்கே ஒயில்டு போர்னு சொல்லக்கூடிய
காட்டு பன்றிகள்லாம் வந்து மெயின் ரோட் பக்கத்துலேயே வந்து நின்றுட்டு இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்ச நேரம் அங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப நம்ம ஃபாரஸ்ட்குள்ளார திரும்பவும் என்ட்ரு ஆகிட்டோம். ஏன்னா 9 o'clock செக் போஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அதுக்குள்ளார நம்ம போகணும் அப்படிங்கிறதுனால திரும்பவும் நாம் ஒரு 8:30க்கெலாம் வந்து உள்ளுக்குள்ளார திரும்ப ரிட்டன் ஆகிட்டோம். இங்கிட்ட எது இப்போ கத்துன மாதிரி இருந்துச்சு. ஆமாங்க. ஒன்றுமே இல்லை. ஆனால் ஓகே, ஏதோ ஒரு சவுண்டு எனக்கு கேட்டுச்சு. ஏதோ கட்டுச்சு, நல்லா கட்டுச்சு. ஒருவேளை 9 மணிக்கு செக் போஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க அப்படிங்கிறதுனால எல்லா வாகனமும் அடித்து பிடிச்சிட்டு போயிட்டு இருந்தது வேகமாக. சரி, நம்ம வந்து செக் போஸ்ட்டை கிராஸ் பண்ணிட்டோம், அதனால் பயம் கிடையாது. நம்ம அதுக்கப்புறம் ஆசனூரில் தான் போய் ஸ்டே பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் திரும்ப கர்நாடகா பார்டருக்குள்ளார என்ட்ரு ஆகிறவங்களுக்கு தான் இந்த பயம்லாம். ஏன்னா அந்த செக் போஸ்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் விடமாட்டாங்க அப்படிங்கிறதுனால எல்லாரும் அவசரமாக போக ஆரம்பித்தாங்க. நாம் வந்து சைடில் ஏதாவது அனிமல்ஸ் ஏதாவது சைட் ஆகுதான்னு பார்த்துட்டே நம்ம போயிட்டுருந்தோம். நாம் இப்போது ரெசார்ட் பக்கத்தில் வந்துட்டோம். ரெசார்ட் ஓனர் என்ன சொன்னார்னா, ஒரு சிறுத்தை அடிக்கடி நைட் டயத்தில் வந்து ரெசார்ட் பக்கத்தில் வந்துட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஒரு கிளிப்பே ஒன்று கொடுத்தாரு. இப்போ நம்ம வந்துட்டோம். இந்த ரூட்டில் தான் வந்து சிறுத்தை வந்துட்டு போகிறதா சொன்னார். அந்த கிளிப்பையும் உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். ஏற்கனவே இந்த கிளிப்பிங்ஸ் நாங்கள் பார்த்துட்டதுனால உள்ளுக்குள்ளார போகும்போதே ஒரு பயத்தோடு தான் நாங்கள் போனோம். எந்த இடத்துல யானை நிற்குமோ, எங்கே சிறுத்தை இருக்குமோ அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு பயத்தோடு தான் போனோம். அடிச்சு பார்க்குறீங்களா? சைடில் அடிச்சு பாருங்க, ஏதாவது நிற்கிதான்னு. ஆண்டவன் மேலே பாரத்தை போட்டு ஏறும். ரெசார்ட்டில் ஜகஜோதியாக எரியுது. நீங்கள் பார்த்த சிறுத்தை வந்து இந்த இடத்துல தான் வந்து உட்காந்துருந்துருக்கு. அவங்க ஈவினிங் ஒரு 7 மணி போல் வெளியில் எங்கேயோ போயிட்டு வரும்பொழுது இங்கே உட்காந்துருக்கு, ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி. எங்களுக்கும் இந்த டயத்தில் வெளியில் போயிட்டு இங்கே வரும்பொழுது உண்மையிலே சொல்லப்போனால் செம த்ரில்லாக தான் இருந்துச்சு. உண்மையிலே அது வார்த்தையால் விவரிக்க முடியாது, அப்படி ஒரு த்ரில் எக்ஸ்பீரியன்ஸு நமக்கு இங்கே தங்கியிருக்கும்போது கிடச்சிது. இன்றைக்கி நம்மளுடைய இந்த ஆசனூர் ஸ்டேவாக இருக்கட்டும், நம்ம வெளியில் போயிட்டு வந்த ட்ரிப்பு எல்லாமே வந்து நமக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு கொடுத்தது மட்டும் இல்லாமல் ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மீண்டும் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன்.